जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर. பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 28. பெரியவாளை பிடித்து கொண்டவர்கள், பிடித்து கொள்ள தெரிந்தவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவரால் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை அனுபவத்தில் உணர்வார்கள். அஸ்ஸாமில் உள்ள டீ எஸ்டேட்டில் பொறுப்பான பதவியில் இருந்த ஒருவர் பெரியவாளிடம் அப்படி ஒரு நம்பிக்கை, பிரேமை கொண்டவர். குடும்பத்தோடு அஸ்ஸாமில் இருந்தார். வேலையில் இருந்து ஓய்வு பெறும் நேரம் வந்தபோது அங்கிருந்தவர்கள் அவருக்கு மேலும் நிறைய சம்பளத்தோடு வேலை தருவதாக சொன்னதை அப்படியே நிராகரித்தார். சம்பாதிச்சவரை போரும், இனிமே பெரியவா காலடியில தான் என்னோட மிச்ச வாழ்நாள். இதுதான் அவருடைய அசைக்க முடியாத முடிவு. யாருக்கு வரும் இந்த போதும் என்ற மனஸ்? குடும்பத்தாரை முதலில் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிவிட்டார். அவருக்கு இன்னும் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் கொஞ்சம் இருந்தது. அவருடைய பொறுப்பான பதவிக்காக வீட்டில் இருக்கும் பணியாட்கள் தவிர அவரோடு எப்போதுமே ஒரு பணியாளும் இருப்பான். எல்லாரும் ஊருக்கு போன 2-3 நாட்களில் தன்னுடைய வேலைகளை முடித்து கொண்டு மறுநாள் மெட்ராஸுக்கு புறப்பட டிக்கெட் ரிசர்வ் செய்திருந்தார். முந்தின நாள் இரவு தன்னோடு கூட இருந்த பணியாளை அனுப்பிவிட்டார். இவர் மட்டும் தன்னந்தனியாக எஸ்டேட் வீட்டில். நடுராத்திரி திடீரென்று அவரால் மூச்சு விட முடியவில்லை. எழுந்து ஒரு வாய் ஜலம் குடிக்கலாம் என்றால் நெஞ்சில் ஒரு பெரிய பாறாங்கல்லை அழுத்துவது போல் சுமை. ஆபத் பாந்தவா, அநாத ரக்ஷகா, ஆதிமூலமே, சந்திரசேகரா. தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருந்த நம் பெரியவாளுடைய படத்தை எப்படியோ கையில் எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டார். பெரியவா, என்னால மூச்சு விட முடியல, நீங்க தான் எனக்கு ரக்ஷை. பெரியவா படத்தை இறுக்கி அணைத்து கொண்டபடி கண்களில் கண்ணீரோடு, தாங்க முடியாத வலியோடு அப்படியே தூங்கி போனார். மறுநாள் நன்றாக விடிந்ததும் தான் தூக்கம் கலைந்தது. தூங்கி எழுந்தபோது படுக்கையில் இருந்து விழுந்த பெரியவா படத்தை பார்த்ததும் தான் நேற்றிரவு பட்ட கஷ்டம் அவருக்கு நினைவுக்கே வந்தது. அன்று ஊருக்கு வேறு போக வேண்டும் என்பதால் எதற்கும் டாக்டரிடம் ஒரு நடை போய் செக்கப் பண்ணி கொள்ளலாம் என்று டாக்டரிடம் போனார். இசிஜி எடுத்து ரிப்போர்ட்டை பார்த்தார் டாக்டர். உங்களுக்கு நேத்திக்கு நைட்டு ரொம்ப சிவியர் மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நீங்க பாட்டுக்கு இப்படி ஆஸ்பத்திரிக்கு நடந்தே வந்திருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த மேசிவ் அட்டாக்ல பிழைச்சிருக்கீங்கிறதே பெரிய விஷயம். இப்ப இந்த செகண்டே இங்கேயே அட்மிட் ஆயிடுங்க. ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. மேசிவ் ஹார்ட் அட்டாக்கில் இருந்து அந்த தீனபந்துவை தவிர யார் அவரை காப்பாற்றி இருக்க முடியும்? பயங்கர வலி வந்ததும் இவர் நெஞ்சோடு சேர்த்து கட்டி அணைத்து கொண்ட பெரியவா அப்போவே அவரோட ஹார்ட்டை சரி செய்ததோடு வலியால் அவஸ்தைப்பட்டு தன்னை அணைத்து கொண்ட குழந்தையை தூங்க பண்ணியும் இருக்கிறார். பக்தருக்கு கண்ணீரை அடக்க முடியவில்லை. தெய்வத்தின், குருவின் துணை இருந்தால் வேறென்ன கவலை? நான் இன்னிக்கே ஊருக்கு போயாகணும், என்னோட தெய்வம் என்னை காப்பாத்தும். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அன்றே ரிசர்வ் பண்ணிய டிக்கெட்டில் ஊருக்கு கிளம்பிவிட்டார். ஊருக்கு வந்ததும் குடும்பத்தாரிடம், ஏன் மனைவியிடம் கூட எதுவுமே சொல்லவில்லை. முதலில் பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டும். இதோ 2 நாள் முன்பு தன்னை காப்பாற்றிய மகா வைத்தியநாதம் அங்கே அமர்ந்து தர்சனம் கொடுத்து கொண்டிருந்தது. குடும்பமாக எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணியதும் இந்த பக்தரை குறுகுருவென்று பார்த்து கொண்டே, இப்போ உடம்பு எப்படி இருக்கு, தேவலையா? மனைவியும் மற்றவர்களும் திகைத்து போனார்கள். ஏன், உங்க உடம்புக்கு என்ன? பெரியவா சிரித்து கொண்டே, இனிமே உடம்புக்கு ஏதாவதுன்னா பகவானை கூப்பிடு. போயும் என்னையா கூப்பிடுவா? அன்னிக்கு உன்னை பகவான் தான் காப்பாத்தி இருக்கிறார். ஆமா பெரியவா, என்னோட பகவான் தான் காப்பாத்தினார். பக்தரும் கண்களில் வழியும் கண்ணீரோடு தன் பகவானை பற்றிய பெருமையோடு சிரித்து கொண்டே கூறினார்.
ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.